ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிகள். இப்ப ஆவணி மாத கோச்சார பலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடு கை கொடுக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கிறோம். அந்த வகையில பார்க்கையில மீன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மீனம் அப்படின்னு எடுத்துன்னா குரு பகவான் தான் பாத்தீங்கன்னா ராசி அதிபதியா இருக்கிறார். உத்திரட்டாதி, பூரட்டாதி, ரேவதி அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் வச்சிருக்க. இப்ப மீன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எதுலையுமே காலபுருஷனின் 12வது ராசி மீன ராசி. கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது, மற்றவங்களுக்காக உழைக்கிறது, மற்றவங்களுக்காக தன்னோட உழைப்பை தியாகம் செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய உண்டு. ஆமா, அது மட்டும் இல்லாம மோட்ச ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆன்மீக நாட்டம் உள்ள ராசி. கொஞ்சம் விரக்தி இருக்கும், மன விரக்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆனா அடிக்கடி முடிவுகளை மாற்றக்கூடிய ஒரு ராசி அமைப்பு யாருக்கு உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன ராசி அன்பர்களுக்கு உண்டு. நேற்று ஒரு முடிவு எடுக்கிறது, அந்த முடிவுல இன்னைக்கு ஒரு ஆல்டர் பண்றது, இல்லைன்னா அந்த முடிவையே இன்னைக்கு கேன்சல் பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் சில அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த ராசிக்கே உண்டான குணம். ஆனா கூடுமான வரையும் இந்த ராசிக்காரர்கள் பிறருக்காக உதவி செய்யக்கூடியவர்கள், மற்றவர்களுக்காக, குடும்பத்திற்காக வாழக்கூடியவர்கள், அவங்களுக்கான தேவையை நிறைவேற்ற தன்னை தியாகம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோம்னா, இந்த மாதம் எப்படி இருக்க போகிறதா, ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா, உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல ரிஷப ராசியில இருக்கார். அடுத்து அவர் கூட 2 செவ்வாய் பகவான் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 6ஆம் இடம் சிம்ம ராசியில சூரியன், சுக்கிரன், புதன் இணைவு. அடுத்து பாருங்க, 7ஆம் இடத்துல கேது பகவான், 12ல சனி பகவான் வக்ரகதியில், ராசியிலே ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை வச்சு பார்த்தோம்னா, உங்களுக்கு இப்ப நடக்குது என்ன நடக்குது அப்படின்னா, 7.5 சனி காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சு. 7.5 சனி காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப எதுலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு. இருந்தாலும் ராசியிலே ராகு பகவான் இருக்கிறது கொஞ்சம் பேராசை, பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூண்டுவார். எதுலையும் பிரம்மாண்டமா செய்யணும், எதையும் பெருசா செய்யணும், நிறைய ஆசைகள் தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ராசியில் இருக்க. அதுலையும் பார்த்தீங்கன்னா பயணம் சார்ந்த விஷயங்களை நிறைய செய்வார். பயணம் சார்ந்த விஷயங்களை நிறைய செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் ஆன்மீக நாட்டத்தை கொடுப்பார். ஆமா, ஆன்மீக பயணம் போறது, இந்த மாதிரி வழிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது வருமானத்திற்காக, வருமானத்தின் தேவைக்காக, குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் அனைத்தும் இந்த காலத்துல எடுப்பீங்க. அது வெற்றி பெறும். வேலை உறுதியா கிடைக்கும். நீங்க கண்டிப்பா நீங்க சும்மா முயற்சி, ஏற்கனவே செஞ்ச முயற்சிகளுக்கெல்லாம் இப்பதான் பலன் கிடைக்கும். சொந்தமா தொழில் செய்றீங்க, சொந்தமா வியாபாரம் செய்றீங்க, அல்லது வேலைக்காக முயற்சி செய்றீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்துல, இந்த ஆவணி மாசத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில முன்னேற்றம் இருக்கும். தொழில் சார்ந்த ஆதாயங்கள் நிறைய உண்டு. அரசு காரியங்கள் உடனுக்குடனே நடக்கும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உண்டு. அடுத்து பாருங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் உங்களுக்கான பொது பலன் அப்படிங்கிறது இந்த மாசம் கொடுத்துருக்கோம் இல்லையா, மாதம் பொது பலன் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் பொது பலன் நல்லா இருக்கு அப்படிங்கிறத சரியா சொன்னாலும், ஒரு குறிப்பிட்ட பேர் பொது பலன் மேட்சாகல, சரியா இல்லை, பொருந்தலை அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க
ராசி மீன ராசியா இருந்தாலும் லக்கணம் வேறு வேறு இருக்கக்கூடிய தசாபுத்திகள் வேறு வேறு இருக்கக்கூடிய அமைப்பும். அதனால ஒரு குறிப்பிட்ட பேருக்கு முழுமையா 100% இது பொருந்தாது. இது நாதப்பலன். 100% பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன விதமான லக்கணம் என்ன, ராசி என்ன, எந்த நட்சத்திரங்கள், எந்தெந்த கிரகங்கள் இருக்குது, என்ன விதமான கர்மா இருக்குது, என்ன பரிகாரம் என்ன, வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதுதான் 100% பலன் அப்படிங்கிறது. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை முழுமையா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதோட நம்மளோட கோச்சார மாதம் வரக்கூடிய கோச்சார பலன், கிரக சந்திரனின் சஞ்சாரத்தால் கிரக மாற்றத்தால் வரக்கூடிய பலன்களோட கம்பேர் பண்ணி பார்த்து எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இது காலகட்டம் உட்கார்ந்ததா இல்லையா அப்படிங்கிறத முழுமையா நீங்களே அதை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா இந்த பலன்களோட பார்த்து ஒப்பிட்டு சில முடிவுகளை எடுத்து உங்களோட வாழ்க்கையில பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு தான். ஓகேங்களா? அந்த வகையில பார்த்தோம்னா சனி பகவான் வக்ரகதியா எங்க இருக்கிறார்? 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் என்னன்னா நிறைய செலவுகளை கொடுப்பார். அலைச்சல், தேவையில்லாத மருத்துவமனை செலவு, விரைய செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் சார்ந்து வேலை சார்ந்து பயணம் போறது, அதனால ஒரு செலவு வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா உடல், கால் கை, அதுலேயும் குறிப்பா முழங்கால் பகுதிக்கு கீழே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சரிக்கிறது, இல்லை காலை பெரட்டி வச்சிடுறது, இல்லை வழுக்கிற இடங்கள்ல காலை வைக்கிறது, இல்லை வண்டியில போகையில அவசரமா கால் ஊனிடுறது, சறுக்கலான ஏறையில சறுக்கிறது, மாடிப்படியில தடுக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால மருத்துவமனை செலவுகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால கவனமா இருந்துக்கங்க. உங்களை பொறுத்த வகையில பாத்தீங்க அப்படின்னா வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது. அதே நேரத்துல குறு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கு, திருமணம் சார்ந்த காரியங்கள்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்னா குடும்ப உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. அதனால தாராளமா திருமணம் சார்ந்த முயற்சிகளை கையில் எடுக்கலாம். அடுத்து உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகள்ல சனி பகவான் வழிபாடும், புதன்கிழமைகள்ல பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் செய்யணும். ஒரு வாரம் சனிக்கிழமை கோயிலுக்கு போனீங்க, சனி பகவான் தரிசனம் பண்ணீங்கன்னா மறுவாரம் ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. ஆமா, நிறைய பேர் நிறைய ஜாதகங்களை கொடுத்து நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.